வணக்கம். அமெரிக்க அதிபராக உள்ள ட்ரம்ப் தொடர்ந்து உள்நாட்டு விவகாரங்களில் ராணுவத்தை தலையிட விடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துகிட்டே வருது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமோட ஹெட் திரு வெங்கட் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தொடர்ந்து பேசுவதற்கு முன்பு தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் வெங்கட், கூடுதல் தகவல்களை நீங்க பகிரலாம். நிச்சயமா அபினவ். ட்ரம்ப் பதவியேற்ற உடனேயே வாஷிங்டன் டிசி, அமெரிக்காவோட தலைநகர் வாஷிங்டன் டிசியில் குற்றங்கள் நிறைய அதிகரிச்சிருச்சு, அங்கே கொண்டு போய் இராணுவத்தை இறக்கி அந்த நகரத்தையே தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வர போகிறதா சொல்லியிருந்தார். அடிப்படையில் வாஷிங்டன் டிசி அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட், அதுக்குன்னு சில சிறப்பு சட்டங்கள்லாம் இருக்குது. ஒட்டுமொத்தமாக அந்த மாவட்டத்துடைய பாதுகாப்பு அங்கே இருக்க மேயரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஆனால் ட்ரம்ப்புக்கு இது பிடிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் தலைநகர் வாஷிங்டன் டிசியோட கட்டுப்பாடு தன்னோட கண்ட்ரோலில் வரணும்னு நினச்சி இராணுவத்தை அங்கே களமிறக்கினார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அவர் அதோட நிறுத்தலை. அதன் பிறகு கடந்த ஜூன் மாதம் திடீர்னு என்ன சொன்னார் அப்படின்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயும் சட்டவிரோத குடியேறிகள் அதிகமாயிட்டாங்க, அங்கேயும் நான் இராணுவத்தை இறக்கி அவங்களையெல்லாம் வெளியேற்ற முயற்சி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் லாஸ் ஏஞ்சல்ஸில் நிலைமை வாஷிங்டன் மாதிரி இல்லை. அங்கே வன்முறை வெடிச்சிருச்சு. இராணுவத்தின் மேலேயும் போலீஸ் மேலேயும் அந்த சட்டவிரோத குடியேறிகள் அல்லது வன்முறையாளர்கள் கடுமையாக தாக்குதல் நடத்தினாங்க. உடனடியே கூடுதலாக 4000 இராணுவ வீரர்கள், 700 கடற்படை வீரர்களை கூட அங்கே ட்ரம்ப் இறக்கி அங்கே முழு சிட்டியையும் தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சித்தார். இப்போது கடைசியாக இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இல்லினாய்ஸில் இருக்கக்கூடிய சிக்காகோ நகரத்துலையும் போதைப் பொருள் குற்றங்கள் நிறைய அதிகரிச்சிருச்சு, அங்கே உள்ளவங்களெல்லாம் நான் வெளியேற்ற போகிறேன்னு சொல்லி அங்கேயும் இராணுவத்தை களமிறக்க முடிவு செஞ்சுருக்காரு ட்ரம்ப். அடிப்படையில் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு குடியேற்றவாதிகள் உருவாக்கிய மாகாணங்களுடைய தொகுப்பு தான் அமெரிக்காங்கிற ஒரு ஜனநாயக நாடு. அதனால் அங்கே ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் உடைச்செறிஞ்சு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டையும் தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு ட்ரம்ப். அதனாலேயே இது மாதிரியான நடவடிக்கையெல்லாம் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வராருன்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அபினவ். இதற்கு அமெரிக்காவில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு? அங்க ட்ரம்ப்புக்கு ஆதரவு அதிகமா இருக்கா, இல்ல அவருடைய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு அதிகமா இருக்கா? இல்லை, அமெரிக்காவில் அவருடைய இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தான் நிலவுது. அங்கே இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டியை சேர்ந்த நிறைய பேர், அதே போல் சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு சர்வாதிகார நடவடிக்கையாகவே பார்க்குறாங்க. ஏன்னா அந்த மாகாணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்கு என்ன சட்ட திட்டமோ அந்த சட்டத்திட்டத்தின்படி தான் நடவடிக்கை எடுக்கணும். சட்டத்தை அவர் நாடணும், சட்டத்தை அவர் கையில் எடுத்துக்க கூடாது, எதுக்கு எடுத்தாலும் உடனே இராணுவத்தை அனுப்பணும் அப்படிங்கிறது அவருடைய சர்வாதிகார மனோபாவத்தை தான் காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க அபினவ். தகவல்களை தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி வெங்கட். நேயர்களே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.